ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வந்து நான் போடுவேன். ஸோ அதனால் அங்கே போய் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து நாம் இப்போது அரேஞ்ச் மேரேஜ் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட போனஸ் பார்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் போனஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து போனஸ் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து அதை வந்து என்னோடய இன்ஸ்டா இல்லைன்னா டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் எனக்கு ரிமைண்டர் பண்ணிவிடுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க. நம்ம ஒரு ஹாப்பினஸுக்காக தான் வந்து இது. ஸோ வந்து ரொம்ப அடிக்ட் எல்லாம் ஆகாதீங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? நம்ம இப்போ டேரக்டர் ஸ்டடிக்கெல்லாம் போகலாம். லைக் அவங்களுக்கு இப்போது மேரேஜ் ஆகி லைக் 4 to 5 years ஆகிருச்சு. ஸோ டைம் ஸ்கிப் ஆகி 4-5 years ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நம்ம வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஜின்னு தான் அவர் வந்து லைக் பிரேக்ஃபாஸ்ட்டை குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்து ஒரு குட்டி அழகான ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு தான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. எஸ், அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு தான் வந்து ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தையும் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஜங்குக்கை எழுப்பிக்கிட்டே இருக்குது. லைக் வந்து கையை எடுப்பா, நான் தள்ளி போகணும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஜங்குக்கா ரொம்ப தூங்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து அந்த குழந்தைய வந்து அவர் ஹக் பண்ணது பிரேக்கே பண்ணலை. குழந்தைக்கு செம்ம காண்டாகிருச்சு. மூஞ்சிலே ஒரு கிக்கு விழுது. ஜங்குக்கா பதறி போய் இந்த சொக்கர், என்னாச்சு? ஒன்றும் ஆகலைப்பா. அந்த குழந்தை எதுவுமே நடக்காத மாதிரி அந்த உட்காந்து லைக் அந்த இன்னசென்ட் லுக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கு. ஒன்றும் ஆகலைப்பா, அது நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க போல, அதனால தான் உனக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்குற. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கீழே போகிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கீழே ஓடி போயிடுச்சு. என்ன நடந்துச்சு? ஏதோ உதச்ச மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. ஸோ ஜின்னு வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு தான் போய் ஹக் பண்ணுறாரு. மார்னிங் அம்மா, என்னடா அதிசயமாக இருக்கு, எழுப்பாமல் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டெல்லாம் வந்திருக்க, என்ன அதிசயம்? அதுதான் மாமா எனக்கும் தெரியலை. என்னடா சொல்கிற தெரியலன்ட்டு, நீ தானடா எந்திரிச்ச அப்படின்ற மாதிரி ஜின்னி கேட்குறாரு. இல்லை மாமா, யாரோ என்னமோ வந்து என்ன பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் எந்திரிச்சு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜின்னிக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்து அவங்களோட குழந்தை தான் ஏதாவது பண்ணியிருப்பான் ஜங்குக்கு எழுப்புறதுக்கு அப்படின்ட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, அப்படியா? என்ன நடந்துச்சு? யார் என்ன பண்ணா? அதுதான் மாமா தெரியல, என் மூஞ்சில் ஏதோ ஒன்று விழுந்த மாதிரியே இருந்துச்சு. அது கனவுல விழுந்துச்சா இல்லை நிஜமாவே நடந்துச்சான்னு எனக்கு தெரியலையே மாமா. ஜின்னுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு, கனவே தான் கண்டு இருப்படா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு போய் டைனிங்கில் வை அப்படின்ட்டு வந்து ஜின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாம் எடுத்து போய் வைக்கிறாரு. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வந்து டைனிங்கில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. லைக் ஜின்னோட அப்பா அம்மா, ஜங்குக்கு, ஜின்னு அண்ட் பேபி. ஸோ அந்த பேபிக்கு வந்து பேபி யாருன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா டயாங்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ பேபி டயாங்க்கு வந்து ஜின்னோட அம்மா தான் வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு அப்படி இப்படி எதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜின்னோட அப்பா, டேய் டயாங்க்கும் வந்து இப்போ ஸ்கூல் போகிற டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலில் எங்கே சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஐடியா இருக்காடா, ஏதாவது பார்த்து வச்சுருக்கியா அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க. சின்ன வந்து அதெல்லாம் பார்த்து வச்சிட்டேன்ப்பா, நாளைக்கு தான் வந்து அவனை கூப்பிட்டு போய் அட்மிஷன் போட்டுடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கா, ஆஹாஹா, நாளை என் பையனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், கூடவே தான் வச்சுப்பேன். என்னட்டாங்க நீ அப்பா கூடவே தானே இருப்ப அப்படின்ட்டு வந்து லைக் அந்த பேபி கிட்ட கேட்குறாங்க. மாட்டேன்,
நான் ஸ்கூலுக்கு தான் போவேன், ஸ்கூலுக்கு போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க, ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறது பேபிக்கு. டேங் வந்து இந்த மாதிரி சொன்னதுமே ஜங்குக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாயிடுச்சு. லைக் வந்து லைக் ரொம்ப டீனேஜ் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே சாக்காயிடுச்சு, என்னடா ஆச்சு இவன் எதுக்கு அழுகுறான் அப்படின்ற மாதிரி. என்னாச்சு ஜங்கு, ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. டேய் என்னடா ஆச்சு அவனுக்கு தெரியலையே, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னும் வந்து வராரு. ஜங்குக்கு பெட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுற? என் பையனுக்கு என்ன பிடிக்கல. யாரா சொன்னா? பின்ன என்ன பிடிக்கல அதனால தான் நான் வந்து அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறான், எனக்கு கஷ்டமாக இருக்குது. டேய் அவன் ஸ்கூலுக்கு போகிற டைமுடா, அவன் ஸ்கூலுக்கு தானே போவான், அவனுக்கு தான் வயசு ஆகுதுல, ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்துருச்சு, அவன் ஸ்கூலுக்கு தானடா போவான். கடைசி வரைக்கும் நீ அவனை பொத்தி பொத்தி வைக்கலான்ட்டு நினச்சிட்டு இருக்கியா? அவனுக்கும் வந்து வெளியில் உலகம்லாம் பார்க்கணும்லடா அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்லிட்டு இருக்காரு. முடியாது முடியாது, நான் என் பையனை எங்கேயும் அனுப்பவே மாட்டேன். ஜங்குக் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? டேங்க அவன் என்ன நீ பக்கத்துலேயே வச்சுக்க போறியா? அவனும் வந்து அவனை கைக்குள்ளாரே வச்சுக்கணும்னு நீ நினைக்கிறியா? என்ன அவனுக்கும் வந்து ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், நிறைய பார்க்கணும், கற்றுக்கணும்னு இருக்காதாடா? அப்படி இருக்கும்போது நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நீயே எல்லாமே அவனுக்கு சொல்லி தருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கு ஸ்கூலுக்கு போனாதானே வந்து அவனுக்கும் இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவன் வந்து எல்லாமே அவன்கிட்ட சொல்லுவான்ல, அப்படி பண்ண இப்படி பண்ண, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்லும்போது அவனை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் அந்த ஹாப்பினஸ்லாம் உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜின் வந்து ஜங்குக்கு புரிய வைக்கிறாரு. ஆமாம் அதெல்லாம் வேணும், அப்போ ஸ்கூலுக்கு போனால் தானே இதெல்லாம் நடக்கும். சரி அழாத அழாத, என் செல்ல பண்ணி குட்டியில் அழக்கூடாது சரியா? ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு வா சாப்பிட போகலாம். நீ சாப்பிடலன்னா உன் பையனும் சாப்பிட மாட்டான், வா போகலாம் அப்படின்னு ஜின்னும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. டயாங் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. நான் சொன்னதுனால தான் வந்து ஜங்கு கழுதுட்டானோ அப்படின்ட்டு வந்து ரொம்பவும் கில்ட்டில் இருக்குது லைக் டயாங்க்கு. டயாங் வேகமாக வந்து பேபி டயாங் ஓடி போய் ஜங்கு கூட லெக்ஸை தான் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. லைக் வந்து டியரி ஐஸோட பார்க்குறாரு. அப்பா சாரிப்பா, நான் ஸ்கூலுக்கு போகல, நான் வீட்லேயே இருக்கேன், கூடவே இருக்கேன், நீ சாப்பிடாமலாம் இருக்காத, சாரிப்பா அப்படின்ட்டு வந்து லைக் பேபி அழுதுகிட்டே சொல்லும்போது ஜங்குக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. பேபி டயாங்க தூக்கி ஃபேஸ் ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறாரு. அழாதடா சொல்லும், அழாதடா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், உன் கூடவே இருக்கேன், இப்போது ஹாப்பி தானேப்பா அப்படின்ட்டு வந்து லைக் சொல்லும்போது லைக் டயாங் சொல்லும்போது ரொம்பவும் இன்னமும் ஹர்ட் ஆகுது. அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ ஸ்கூலுக்கு போகணும், அப்போ தான் நீ நிறைய விஷயம் கற்றுப்ப. நான் தான் லூசுத்தனமாக ஏதோ சொல்லிட்டேன், நீ அழாதடா சொல்லும், இப்போ அம்மா உனக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேபி டயாங்க்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேருமே வந்து நார்மல் ஆகிடுறாங்க. லைக் வந்து ரொம்ப வந்து லைக் டெலிவரி லைக் வந்து லைக் ரொம்ப டயாங் பிறந்ததுல இருந்தே வந்து ஜங்குக் ரொம்பவே எமோஷ்னலாக ரொம்ப சென்சிட்டிவான டைப்பாக வந்து ஜங்குக் மாறிட்டார். ஸோ அதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஜங்குக்கை சுற்றி எது சொல்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஸோ பேபிக்கெல்லாம் வந்து அது தெரியாதுல, ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டேவும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜங்குக்கு, ஜின்னு அண்ட் பேபி டயாங் எல்லாருமே வந்து இப்போ ஸ்கூலுக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்மிஷனுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்து இன்னொரு கப்பல் அவங்க மீட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா நம்ம சூகா, ஜேஹோப்பு அண்ட் அவங்க குழந்த ஜிமின்னு. இவங்க எல்லாமே வந்து வெயிட் பண்ணி லைக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேவும் ஜிமினும் அவங்க 2 பேரும் ரொம்ப பார்த்த உடனே லைக் வந்து ரொம்ப வருஷ பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுறாங்க. அவங்க 2 பேருமே ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அட்மிஷனும் நடந்துருச்சு, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வர வழியில் எல்லாமே டயாங் வந்து ஜிம்மினை பற்றி தான் பேசிக்கிட்டே வர்றாரு. லைக் வந்து எனக்கு இப்போவே ஃப்ரெண்டு கிடைச்சிட்டானே, நான் ஜாலியாக விளையாடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலெல்லாம் வந்து லைக் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்பவும் ஹாப்பியாக லைக் எமோஷ்னல் ஆகுது. ஜின்னும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. பாத்தியா நான் சொன்னல,
அவன் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப இதா பேசும்போது உனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ன்ட்டு அப்படின்னு அவர் தலையெல்லாம் வந்து அப்படியே ரஃபில் பண்றாரு. ஆமாமாம்மா, நீ சொன்னதும் கரெக்டு தான், இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் டேஸும் வந்து போகுது. டெய்லியும் வந்து ஜின்னு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாருன்னா வந்து ஜங்குக் வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குவாங்க. இப்படியே தான் நிறைய மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பேபிஸை வந்து சரி ஸ்கூல் ஒரு நாள் ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள்லாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஸ்கூலுக்குள்ளாரையே ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி போகுது. ஜங்குக்கா ஒத்துக்கவே இல்லை, முடியவே முடியாது. நான் ஒரு நாளும் என் பையனை வந்து நான் தனியாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து நிறைய எல்லாம் கன்வின்ஸும் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கு ஒத்துக்கவே இல்லை. டேங்குக்கும் வந்து ரொம்பவும் சோகமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து ஜிமின் கூட போய் ஜாலியாக விளையாடணும். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா. ஸோ ஜிமின்னு அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவர் கூட அம்மா விடலையே, லைக் ஜங்குக்கு இல்லையேன்னு ரொம்பவும் சோகமாக இருக்குது. லைக் வந்து டேங் சாப்பிடவே இல்லை. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு, எங்கே அவன் சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. வரவே இல்லை, ரூமை விட்டு வரவே இல்லை, நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, அதனால அவனும் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீயும் புரிஞ்சுக்க ஜங்கு, அவனும் வந்து குழந்தை இல்லை, இன்னமும் கை குழந்தை இல்லை, அவனும் நிறைய விஷயம் பார்க்குறான். அவனுக்கும் வந்து எல்லாரும் போகும்போது நான் மட்டும் ஏன் இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கும் வந்து தனிமையாக ஃபீல் ஆகும்ல ஜங்குக்கு, அவனையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஜின்னோட அம்மா தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து அவரோட ரூமுக்கு போய் ரொம்பவும் திங்க் பண்ணுறாரு. அவரும் வந்து ஒரு வழியாக ஃபைனலாக வந்து ஒத்துக்கிறாரு. டேங்க்கு ரொம்பவே ஹாப்பி. ஜங்குக்கை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங்கையும் அனுப்பி வச்சாச்சு. ஆனால் ஜங்குக்கு ரொம்பவும் சோகமாக இருக்குது. ஜின்னும் வந்து காலேஜுக்கு போகல, கண்டிப்பாக இவன் ரொம்ப சோகமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயாவது வெளியில் கூட்டி போகலான்னு ஜின் முடிவு பண்ணுறாரு. ஜங்குக்கும் வந்து ரூமில் தான் இருக்கார், கொஞ்சம் சோகமாக தான் இருக்கார். ஜின்னும் வந்து பேக்கப் பண்ணிட்டு, என்னடா ஆச்சு என் பன்னி குட்டிக்கு? என்னாச்சு என் பன்னி குட்டிக்கு? ஒன்றும் இல்லை, சரி வா நம்ம டேட் போகலாமா, நீ நானும் வெளியே போய் ரொம்ப நாளாச்சு, வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா மாமா? ஆமாண்டா என் பன்னு குட்டி, ரொம்ப நாள் ஆச்சுல நீ நானும் வெளியே போய், நீ நானும் தனியாக வெளியில் போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆனா மாதிரி ஆயிடுச்சு, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்கிறாரு. சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு வராரு. இப்படிதான் சிரிச்ச மாதிரி இருக்கணும் என் பொண்ணு குட்டி அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே கீழே வராங்க. ஜின்னும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஜங்குவை விட்டு லைக் லாங் டிரைவ் போகிறாங்க. லைக் ஜங்குக்கு பிடிச்ச சாங்ஸாக கேட்டு வைப் பண்ணிட்டு போகிறாங்க. லைக் வந்து கொஞ்சம் ஹில் ஏரியா அந்த மாதிரி தான் வந்து ட்ராவலிங்லாம் போகிறாங்க. அங்கே வந்து லைக் ஜின்னு வந்து அந்த நைட்டு ஃபுல்லுமே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. ஜங்குக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அங்கே கொஞ்சம் ட்ரக்கிங் போகிற மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைமு தான். இப்போ ரெண்டு பேருமே வந்து டென்ட்டுக்குள்ளார தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கா, மாமா என்னடா டேங் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான், என் பையன் தனியாக இருப்பான், என்ன பண்ணுவான், அவன்லாம் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அங்கே மிஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாதடா, அவனுக்கு எல்லாம் பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிற இருந்தாலும் டேய் போதுண்டா, இப்போ நம்மளை மட்டும் பாருடா, அவனை ஏன்டா இழுத்துக்கிட்டே இருக்க, அப்போ நான் உனக்கு வேண்டாமாடா அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. அப்படி இல்லை மாமா, அப்புறம் வேற என்னடா? ஒன்றும் இல்லை, சரிங்க வா. எதுக்கு? வாடா, சொன்னாதான் வருவியோ? ஜங்குக்கும் வந்து லைக் ஜின்னோட ஷோல்டர்ஸில் தான் வந்து படுத்துக்கிறாரு. ஜின்னும் வந்து ஹக் பண்ணிட்டு, உன்னை இப்படி ஹக் பண்ணி தூக்கி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு, எப்போ டேங் பிறந்தானோ அவன் வந்துட்டான் நடுவில், அதுக்கப்புறமா நீ என்னை தொடுறது கூட இல்லை தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இன்னைக்கு இந்த நைட்டு அப்படியே ஸ்பெஷலான நைட்டாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டே தான் வந்து
பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போதான் ஜங்குக்கு புரியுது எவ்வளோ வந்து நான் ஜின்னை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன், எப்போ கண்டுக்காம இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக்கு புரியுது. ஜங்குக்கும் வந்து பார்க்குறாரு. மாமா என்னடா இங்கே பாரு மாமா. ஜின்னும் வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. என்னடா? சாரி மாமா, எப்போ டைம் பிறந்தோன்னா அப்போதுலேருந்து நான் உன்னை கண்டுக்கிறதே இல்லைல்ல, கஷ்டமாக இருந்திருக்கும்ல உனக்கு. சாரி மாமா. டே எதுக்குடா இதுக்கெல்லாம் சாரி கேட்குற? நீ அவன் மேலே ரொம்ப லவ்வாக இருக்க, அதனால தானடா. அப்படி இருந்தாலும் உன்னை கண்டுக்காமல் இருந்திருக்கல, அது தப்பு தானே மாமா. சாரி. சரிடா விட்றா. அதான் நீ இப்போ எனக்கு இருக்கல, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஜாலியாக வெளியில் வரலாம், ஓகேவா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அந்த சில் காற்று, அப்படியே ஒரு மாதிரியான ஒரு மேக்கப் செஷன் அங்கே போகுது. செம்ம ஹாப்பியாக ரெண்டு பேருமே வந்து அந்த டென்ட்டுக்குள்ளாரையே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. லைக் அங்கேயே பக்கத்தில் வந்து சில்லுன்னு லைக் அந்த தண்ணி எல்லாம் வந்து லேக் மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி மேக்கப் செஷன்லாம் வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெண்டு பேருமே இப்போ டேங்கோட ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. டேங்கையும் கூட்டிகிட்டு டேங்க் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது, லைக் வந்து ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ காரில் வரும்போதெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம டேங்க் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் வந்து அதை ஹாப்பியாக கேட்டுக்கிட்டு, அப்படியா ஆஹா இப்படி எல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே வந்து கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. அகெயின் வந்து ரொம்ப லைக் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஜின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னா அகெயின் வந்து டேங்குள்ளரையே வந்து மூழ்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம ஜங்குக்கு. ஜின்னுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. என்ன ஆகுது அப்படின்னா ஒன் ஈவினிங் வந்து ஜின்னு வந்து கிட்னாப் பண்ணிட்டார் ஜங்குக்க. மாமா என்ன பண்ணுற மாமா, வாய மூடா. வீக்லி ஒன்ஸு வெளியில் போகலாம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் சொன்னல, மறந்துட்டியா? நான் சொல்லி அந்த ஒரே ஒரு வாரம் மட்டும்தானடா வந்தேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். சொல்லி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, மாதம் போன மாதிரி போயிடுச்சு. ஆனால் வந்து நீ வர்றதில்ல டேங்க்கு, அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து என் அம்மா பார்த்துப்பாங்க, நீ இன்னைக்கு என் கூட மட்டும்தான் இருக்க அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது நீ சாதாரணமாகவே சொல்லியிருக்கலாமேம்மா, ஏன் மாமா கிட்னாப்பெல்லாம் பண்ணணுன்ட்டு என்ன மாமா அதிசயம் தேவை இருக்குது, அவசியம்? இப்படி பண்ணாதான்டா உன்ட்டு, இல்லைன்னா நீயாவது வரதாவது அப்படின்ற மாதிரி தான் வந்து டின்னர் டேட் வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பாரு ஜின்னு. ஸோ இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ஜங்கு கூட ஃபேவரட் ஃபுட்டு தான் வந்து ஆர்டரும் பண்ணியிருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் லைக் கேண்டில் டின்னர் அந்த மாதிரியான ஒரு இந்த இதுதான் வந்து போகுது. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி, ஜங்குக்கும் அதை விட ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேருமே வந்து ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு லைக் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகுது. கேட்குறாரு ஜின்னு, என்னடா ஆச்சு? தெரியல மாமா, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது, என்னன்னே தெரில. என்னது கொமட்டிட்டு வருதா? டேய் மதியம் சாப்பிட்டியா இல்லையாடா? சாப்பிட்டேன் மாமா. அப்புறம் ஏன்டா? தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்ன ஆகுதான் சடனாக வந்து ஜங்கு பெயிண்ட் ஆகிட்டாரு. ஜின்னுக்கு இப்படி பதறி போயிடுச்சு. உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அங்கே செக்அப் போயிட்டுருக்கு. ரொம்ப வந்து பயந்து போயிட்டாரு ஜங்குக்கு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு. உடனே வந்து கால் பண்ணி லைக் ஜங்குவோட பேரண்ட்ஸும் வர சொல்லி இருந்திருப்பாரு, ஜின்னோட பேரண்ட்ஸும் வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு தான்மா இருந்தான், திடீர்னு கொமட்டுதுன்னா திடீர்னு மயங்கிட்டான், எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் செக்கப்பும் முடியுது. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அகைன் வந்து ஜங்குக்கு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி, ஜின்னுக்கு அதை விட செம்ம ஹாப்பி. அண்ட் இப்போ வந்து ஜின்னு தான் உள்ளார போகிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் டைம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்ருப்பாரு. அம்மா என்னம்மாம்மா ஆச்சு எனக்கு? டாக்டர் என்ன சொன்னார்? எனக்கு தெரிஞ்சு ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு செம்ம ரஃபாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாடா. தேங்க்யூ ஸோ மச். என்ன மாமா ஆச்சு?
ஐயோ ஜங்குக்கு, ஐயோ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாடா. என்ன மாமா சொல்லு மாமா. ஜங்குக் நீ திரும்பவும் வந்து நம்ம குழந்தை இது. ஆமாண்டா உன் வயிற்றுக்குள்ள குட்டியா ஒரு குழந்தை அகைன் வந்துருச்சு. என்னமாம்மா சொல்கிற? நான் குழந்தைய வேண்டாம்ல இருந்தேன் டயாங்குக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. இப்போ அகைன் இன்னொரு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட போகிறனோ தெரில. ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு வந்து லைக் கோவமாக வந்து ஜங்குக் வந்து ஜின்னை பார்க்குறாரு. என்னமோ உனக்கு மட்டும் இஷ்டம் இல்லை அது மாதிரி சீன் போடாதடா அப்படின்ற மாதிரி லைக் வந்து அப்படியே வந்து ஃபியூ மந்த்ஸும் போகுது. ஆஸ் யூஷுவல் ரொம்ப சென்சிட்டிவாக ஆகிட்டார் ஜங்குக்கு. ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் அந்த இதே போகுது. மூட் ஸ்விங்ஸ்லாம் ஒரு ஜின்னுக்கா ஐயையோ ஏண்டா வந்து இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜங்குக்கோட மூட் ஸ்விங் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படியே ஃபியூ மந்த்ஸ் கழித்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருக்காங்க. ஜின்னு அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாகவும் இருக்குது. என்ன ஆகுமோ, சேஃபாக எல்லாம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. நல்லபடியாக பிறந்துடணும் அப்படின்ற இது எல்லா தாட்ஸுமே அவரோட மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க பேரண்ட்ஸும் கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காங்க. டயாங்கா ரொம்பவும் வந்து சோகமாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவனுக்கு அழுகையாக வருது. லைக் இந்த மாதிரி ஜங்குக் கத்தும்போது லைக் அவங்க பேரண்ட்ஸும் வந்து அவனையும் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு அழகான குழந்தையும் வந்து பிறக்குது. நர்ஸெல்லாம் வந்து பேபியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிவிட்டு பேபியை கொல்லியில் கொண்டு வந்து காட்டுறாங்க. சின்னுக்கா அவ்வளோ டியர்ஸ் வழியுது. ஹாய் பேபி அப்படின்ற மாதிரி அவ்வளோ டியர்ஸோடு வந்து அந்த பேபியை பார்த்து கேட்டுட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அந்த பேபியும் சிரிக்குது. அப்பா அப்பப்பா காட்டுப்பா அப்பாவை பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு வந்து டேங்க் வந்து ஜின்கிட்ட கேட்குறாரு. ஜின்னும் வந்து நீல் பண்ணிட்டு இதோ பாருடா உன் தங்கச்சி பாப்பா எவ்வளோ கிட்டா இருக்கா அப்படின்ட்டு. தங்கச்சி பாப்பா எனக்கு தங்கச்சி வந்துட்டா நான் இப்போ பெரிய ஆகிட்டேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து போனஸ் பார்ட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம் ஒரு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அன்கட் சீன்ஸ்க்கு டெலிகிராம் இன்ஸ்டா எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ சேனல்லையும் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதாண்டா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜி குக்கோட ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி டைட்டில் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி எந்த மாதிரியான ஒரு எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.